ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் வால்வீசர் கோயில் தெருவில் 60 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப காலமான்றதுன்னா சார் ஒரு 50-60 வருஷமா நாங்கள் குடும்பம் இருக்கிறோங்க. அந்த இடத்துல கோயில் இடத்துல எல்லாம் வீடு கட்டிட்டு குடும்பம் இருக்கும் போதும் வெளியாளு முஸ்லீம்கார் இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு பண்ணிட்டு கோயில் எடுத்த எந்ததான் அதிகாரம்னு சொல்லிட்டு விட்டா உங்களே நாங்க தெத்திடுவோம் அப்படின்னு நேற்று போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் பேரு சின்னாபாய். நம்ம கேள்வி கேட்டா நீ யாருன்னு கேக்குறாரு. அவர் வண்டி அந்த ரோடு காவா உடஞ்சிச்சு. அது கேட்டா எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. போலீஸ்காரே அவங்க சப்போர்ட்டா பேசுறாங்க. அவர் எவ்வளவுதான் நாங்க எடுத்து சொன்னாலும் மகளிர் வெளியே போன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள் லேடி வச்சு வெளியே தள்ளுறாங்க. அப்ப மகளிருக்குன்னு என்ன உரிமை இருக்குதுங்க? ஒரு சின்ன இடத்துல ஒரு கொட்டா போட்டுக்கிறோம், அந்த கொட்டா வேடுன்ற அந்தால சுமார்னா மரியாதை இல்லாத நீ யார் இங்க கேக்குறேன்னு கேட்கறான். எல்லாரையுமே சின்னபாய் கேக்குறான், நீ யாரு? சவுகார் சின்ன. நீ கத்தி வச்சுனா அந்த கொட்டா வெட்டினார் அன்னைக்கு. அவரே வச்சு அந்த கொட்டை கட்டுறவரே கத்தி எடுத்துன்னு போறாரு வெட்டுறதுக்கு. அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குங்க? அவங்களுக்கு தான் அராஜகம்னாக்கா இந்த கோயில் இடத்துல அராஜகம் கிடையாது. அவங்களுக்கு கோயில் இருக்கிறவங்களுக்கு தான் அராஜகம். நாங்க எதுவுமே பண்றது கிடையாது. கோயில் நிர்வாகத்துல போய் சொன்னாக்கா அவங்களும் சரியா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அவங்க பக்கம் தான் பேசுறாங்க. அப்ப நாங்க யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஈவோ கிட்ட போனாலும் அவரு கண்டுக்க மாட்டேன்றாரு. வெளியே போன்னு திருத்துறாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். மேல அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு என்னன்றது அளந்து கலந்து எங்க கோயில் இடம் இருக்குதோ அதெல்லாம் நிரப்பி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அவங்க எங்களுக்கு இந்த வழி செய்யணும். இல்லைன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுதான், சாலை வேலை பண்றதுதான். எந்த போலீஸ் ஆகட்டும், எந்த அதிகாரி எங்களுக்கு சரியான தீர்வு காணல. மொத்த பேர் ரோட்ல நின்று கிருஷ்ணா ஊத்தி கொளுத்திக்குவோம். நாங்க பொய் கேஸ் போட்டு வெளியே தள்ளுவோம். வேற மாதிரியே பண்ணுவோம், வேற மாதிரியே செய்வோம் நேற்று சொல்றாங்க அவங்க. இன்ஸ்பெக்டர் வடிவேலு முடியும். இருந்தாலும் இந்த இடத்த ஆக்கிரமித்து 12 வருஷமா ஒரு அடியா வச்சு நாங்க பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் அதான் ஃபுல்லா எல்லா இடமும் இருக்குதாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நியாயம் கிடைக்கணும். இவ்வளவு பிரச்சனைங்க இருக்குது. அது கூடி சீக்கிரம் மேல் அதிகாரியில இருந்து அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே எங்களுக்கு ஸ்டெப் எடுத்து நியாயத்தை வழங்கணும். அப்படி இல்லையா போலீஸ்காரர்கள்ட்ட மரியாதை கிடையாது. நாங்க மொத்த பேர குழந்தை கூட்டி எல்லாமே ஹைவேஸ்ல நின்று கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திக்குவோம். நாங்க அதுக்கு யார் பொறுப்புன்னா அதிகாரிக்கு தான் பொறுப்பு. இதெல்லாம் இந்த இடத்துக்கு யார் யார் பொறுப்பாக்குறாங்க அத்தனை அதிகாரி பொறுப்பு. அதான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணாலும் எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க. அவங்க நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதான்.